இங்க ஹீரோயினோட புருஷனும் தங்கச்சியும் வீட்ல இறந்து கிடந்த உடனே போலீஸுக்கும் சந்தேகமா இருக்கு. அவனும் வந்து அந்த ஹீரோயினோட தங்கச்சிய ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸ்ட்ரெயிட்டா கேங்ஸ்டர் வீட்டுக்கு போய் விசாரிக்கிறான். அப்பதான் கேங்ஸ்டர் சொல்றான், "இறந்து போனவன் வந்து எனக்கு காசு தர வேண்டியது இருந்தது. அவன் வந்து என் பொண்டாட்டிய எப்படியாவது கொன்னு குடு. அப்பதான் உனக்கு காசு அவன் வீட வித்து தர முடியும்" அப்படின்னா, அதுக்காக தான் நான் ஆள அனுப்பி விட்டேன். அந்த டைம்ல பார்த்தா தங்கச்சி மாட்டிக்கிட்டா அவன கொன்னுட்டோம். ஆனா அவன நாங்க கொல்லவே இல்ல. அதுக்கு யார் காரணம் எனக்கு தெரியலன்னு சொல்லிடுறாரு. நீயும் அந்த பொண்ணோட பேர்ல இருக்க வீட்ட மட்டும் எப்படியோ வித்து குடுத்தனா, உனக்கு ரூ. 3,00,000 காசு தரேன்னோனே, இவனுக்கும் வந்து பேராசைப்பட்டு ஸ்ட்ரெயிட்டா ஹீரோயின் வீட்டுக்கு போய் பேச ஆரம்பிக்கிறான். "இந்த வீட மட்டும் வித்து குடுங்க. உன் புருஷன் தான் கடன் வச்சிருக்கானே" அப்படின்னு சொன்னா, ஹீரோயின் அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அந்த டைம்ல தான் இவனுக்கு ஹீரோயினுக்கு சந்தேகம் வருது. ஹீரோயின் அப்ப எங்க இருந்திருப்பாங்கன்னு சொல்லி ஒருத்தவங்ககிட்ட கேட்டு பார்க்குறாங்க. ஒரு ஃபங்ஷனுக்கு போயிருப்பாங்க. அந்த ஃபங்ஷன்ல இருக்கிற ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இருக்கும்போது, ஹீரோயின் அங்க தான் இருந்திருக்காங்க தெரிய வருது. ஆனாலும் எனக்கு டவுட்டா இருக்கு. அந்த இறந்து போன பொண்ணோட ஆஃபீஸ்க்குலாம் போய் கேட்டு பார்க்கும்போது, அந்த பொண்ணுக்கு வந்து சாப்பிட்டதுல ஏதோ வயித்துல பிரச்சனை. அவ ஈவினிங் சீக்கிரமாவே போயிட்டான்னும்போது, அப்ப ஹீரோயின் தான் ஏதோ சமைச்சு குடுத்துருக்காங்கன்னு இவன் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் ஹீரோயின பார்த்து சொல்றான், "இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணமே நீ தான். முந்தின நாள் நைட்டே இவங்க 2 பேரும் பேசிக்கூடாதுன்னு சொல்லி 2 பேர் ஃபோனையும் எடுத்து பிளாக் பண்ணி விட்டுருந்திருக்க. அடுத்த நாள் இந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறம் நீ கிளம்பி வந்து பார்த்துருக்க. அப்போ உன் புருஷனும் வந்திருக்கான். உன் புருஷன் பார்த்தவொன்னே ஹார்ட் அட்டாக் வந்து கீழ விழுந்திருக்கான். அப்புறம் மறுபடியும் ஃபோன் எடுத்து நீ அன்பிளாக் பண்ணி விட்டுருக்கன்னு" சொல்றான். அவன் சொல்றான், "நான் உன்ன எப்படி கண்டுபிடிச்சேன்னு தெரியுமா? ஃபங்ஷன் எடுத்த ஃபோட்டோல நீ வேற பார்டர் கட்டியிருந்த சாரில இருந்த. இன்னொரு ஃபோட்டோல வேற பார்டர் இருந்தது. அப்ப நீ வந்து அங்க போயிட்டு ட்ரெஸ்ஸ மாத்திட்டு தான் திரும்பி வந்திருக்க. நீ ஜெயிலுக்கு போறது உறுதியாயிருச்சு. ஆனா இதுலருந்து நீ தப்பிக்கலாம். இந்த வீட மட்டும் என் பேருக்கு மாத்தி குடு. நான் உன்ன இதுலருந்து காப்பாத்தி விட்டுறேன்னோனே, ஹீரோயினும் வேற வழி இல்லாம அந்த வீட்ட வந்து அவன் பேருக்கு மாத்தி விட்டுர்றாங்க. அந்த டாக்குமெண்ட்ட வாங்குறதுக்கு இன்ஸ்பெக்டர் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து எச்சி தொட்டு அந்த டாக்குமெண்ட்ட பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப வந்து கேட்கறான், "எல்லாம் சரி. உன்ன கொலை பண்ண போறாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? அத சொல்லுன்னு" சொல்லிட்டே இருக்கும்போது, அவனுக்கு ஸ்டோக்ஸ் வந்து இழுத்துக்க ஆரம்பிக்குது. அப்பதான் காட்டுறாங்க, ஹீரோயின் அவங்க வீட்ல வளர்த்த ஒரு செடிய அரைச்சு, அத வந்து காய வச்சு அந்த பேப்பர்ல வந்து தடவி வச்சிருப்பாங்க. இவன் எச்சி தொட்டம்போது அவன் விஷம் அவன் உடம்புல ஏறி இருந்திருக்கும். அந்த இன்ஸ்பெக்டருக்கும் கை கால் விழுந்துருது. பேச முடியாம அதே இடத்துல உட்காந்துருக்காரு. ஹீரோயினும் அந்த காசு எடுத்துட்டு பக்கத்து வீட்டு தாத்தா கிட்ட பாதி குடுத்துட்டு இவங்களும் ஊர விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்பதான் நம்மளுக்கு காட்டுறாங்க, அவங்க புருஷனுக்கும் வந்து மூச்சு பிரச்சனை இருந்திருக்கும். இன்னேலர்ல தான் விஷத்த வச்சிருப்பாங்க. அத அவன் சுவாசிச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது கத்தி எடுத்து அவன் நெஞ்சிலே இறக்கி அவன கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப ஹீரோயின் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வெளியூர்ல சந்தோஷமா இருக்கும்போது, அவனும் கள்ள தொடர்புல இருக்கான்னு இவங்களுக்கு தெரிய வருது. இந்த மொத்த கதையும் அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் ஷாக் ஆயிடுறான். இது உண்மையா இருக்குமோன்னு சொல்லிட்டு. கடைசியா அந்த இன்ஸ்பெக்டரையும் காட்டுறாங்க. அவனுக்கு கையும் விளங்காம, காலும் விளங்காம, பேசவும் முடியாம அப்படியே வீல் சேர்ல உட்கார்ந்திருக்கான்.